சங்கீதம் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கூட சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சங்கீதத்தில் நீங்க இந்த பிராக்கெட்ல இருக்கிறத பாருங்க, இதை சூப்பர் ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இதை சோஷனீம் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்க்குறோம். இந்த சோஷனீம் அப்படிங்கிறது ஒரு ராகத்தை குறிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு இசைக்கருவியை குறிக்கலாம். ஆங்கிலத்தில் இதை த லில்லிஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஒருவேளை லில்லி மலரை போல அழகா இருக்கு அப்படிங்கிறத அர்த்தத்துல இவங்க சொல்லியிருக்கிறாங்களோ அதுவும் நமக்கு தெரியல. பொதுவாகவே சங்கீதங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே அதை ரொம்ப படிப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, சங்கீதங்கள் நம்ம எமோஷன்ஸை ரொம்ப டச் பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஆனா இந்த 69வது சங்கீதத்தை தான் தாவீதினுடைய உணர்ச்சியினுடைய குமுறல்களை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சங்கீதத்தை இம்ப்ளிகேட்டரி சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளிகேட்டரி சாங் அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க மேல ஆண்டவர் தீர்ப்பு கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறது தான் இம்ப்ளிகேட்டரி. இந்த சங்கீதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த மாதிரி தாவீது பேசுறத நம்மளால பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் மிகுந்த போராட்டத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டு ஜெபிக்கிறார். 22வது வசனத்துல இருந்து 29வது வசனம் வரைக்கும் தன்னுடைய எதிரிகளுக்கு ஆண்டவர் தண்டனை தரும்படி இம்ப்ளிகேட் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. கடைசியா 30வது வசனத்துல இருந்து 36வது வசனம் வரைக்கும் தேவன் தனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற நிச்சயத்தோட, சந்தோஷத்தோட, துதியோட இதை நிறைவு செய்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப கூட நம்ம 1வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட அவருடைய போராட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு, அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்தை பாருங்களேன். தேவனே என்னை ரட்சியம் ஆரம்பிக்கிறாரு, வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை. அதாவது அவருடைய பிரச்சனையே இந்த இடத்துல வெள்ளங்களுக்கு ஒப்பா சொல்றாரு. கடந்த நாட்கள்ல நம்ம எல்லாம் வெள்ளத்தினுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம். நம்ம பட்டணமே தண்ணீர்ல மூழ்கினதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். இந்த தாவீது என்ன சொல்றாருன்னா, இந்த வெள்ளங்கள் அப்படிங்கிறது அவரை சூழ்ந்து இருக்கிற பிரச்சனைகளை சொல்றாரு. சூழ்ந்து பிரச்சனையா இருக்குது, என் தலையே மூழ்கி போகிற கூடிய அளவுக்கு இருக்கிறது.